வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியல்ல இன்னைய எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. சோழன் ஒரு காஃபியை வாங்கி கொடுத்துட்டு நிலா கிட்ட புலம்புன்னு புலம்பி தள்ளிட்டு இருக்காரு. பாண்டியனும் வானதியும் முத்தம் கொடுத்து ரொமான்ஸ் பண்றாங்க. நொந்து போய் அண்ணனை போய் பார்க்கலான்னு பார்த்தா அவரு அதுக்கு மேல அங்க சந்தாவோட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. என் வாழ்க்கையில மட்டும்தாங்க எந்த நல்லதுமே நடக்க மாட்டேங்குது. எனக்கு மேல இருக்கவங்க கீழே இருக்கவங்கன்னு அண்ணன் தம்பி அத்தனை பேரும் சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு புலம்பி தள்ளிட்டு இருக்காரு. ச்சே, காஃபி குடிக்க கூப்பிட்டானேன்னு வந்தா இப்படி கதறிட்டு இருக்கானேன்னு நொந்து போற நிலா. சரி, வேற ஒன்றும் இல்லைன்னு கேட்குறாங்க. இல்லைங்க அப்படின்னு சோழன் பரிதாபமா சொல்ல, சரி அப்ப நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, போங்க போங்க, நீங்க போய் சந்தோஷமா வேலையை பாருங்க, அவங்க அங்க சந்தோஷமா இருக்கட்டும், நான் இப்படியே தனியா ஃபீலிங்ஸோட லவ் சாங் பாடிக்கிட்டே தெரியுறேன் அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க. நிலா ஒரு பார்வை பார்த்துட்டு, உங்க அண்ணனும் தம்பியும் நல்லா இருக்காங்க, அதை நினைச்சு நீங்க சந்தோஷம் தானே படணும் அப்படின்னு நிலா கேக்குறாங்க. ஏங்க, அவங்க சந்தோஷமா இருக்கிறதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல, ஆனா நமக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னு ஒரு வருத்தம் இருக்கும்ல அப்படின்னு சோழன் ஃபீல் பண்ண. நிலா ஒரு மாதிரியா பார்த்துட்டு, சரி இதை சொல்லதான் கூப்பிட்டீங்களா, எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்ல, சரி போங்க போய் வேலையை பாருங்க, நான் அப்படியே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு காஃபியை குடிக்க, இந்தாங்க இதை தூக்கி போட்டுருங்க அப்படின்னு ரொம்ப முக்கியம் போல டம்ளரை நீட்டுறாங்க நிலா. நீ இப்படியே புலம்பிட்டு அப்படிங்கிற மாதிரி பாக்குற நிலா பையனை சொல்லிட்டு காரை விட்டு இறங்குறாங்க. போற நிலாவை பார்த்துக்கிட்டு, இவன் நம்மளுக்கு ஒரு கிஸ் கொடுப்பான்னு பார்த்தா கப்பு கொடுத்து தூக்கி எறிய சொல்றா, எல்லாம் என் நேரம் அப்படின்னு புலம்பிக்கிட்டே கார் எடுத்துட்டு போக கேட் வரலாம் போன நிலா சோழன் போறத சந்தோஷ சிரிப்போட பார்த்துட்டு உள்ளர போறாங்க. வானதி இடுப்புல கையை கொடுத்துட்டு சூப்பர்வைசர் மாதிரி நிக்க ஒரு பெரிய கோக்காலிய போட்டுக்கிட்டு மேலெல்லாம் ஒட்டடை அடிச்சிட்டு இருக்காரு சோழன். பல்லவன் பேங்க் கொள்ளடிக்க வந்த மாதிரி முகத்தை மூடிக்கிட்டு தரையை பெருக்கிட்டு இருக்காரு. பாண்டி தேவையான டூல்ஸ் தேவையில்லாததுன்னு எல்லாத்தையும் பிரிச்சுட்டு இருக்காரு. கண்ணன் ப்ரோ இன்னொரு பக்கம் ரேக்ல இருக்க பொருள் எல்லாம் எடுத்து இறக்கி வச்சிட்டு இருக்க. ப்ரோ அங்கெல்லாம் குப்பை இருக்கு பாருங்க, ஒட்டடை இருக்கு பாருங்க, சுத்தமா அடிங்க, பார்க்காம அப்படியே விட்டுட்டீங்கன்னு வானதி மிரட்டிட்டு இருக்காங்க. அடிக்கிறேன் முதல்ல ஒன்னு அடிக்கணும்னு முனகுறாரு சோழன். என்னது அப்படின்னு வானதி கத்த, இங்க ஒட்டடை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, அதை அடிக்கணும்னு சொல்றேன் அப்படின்னு சோழன் சொல்ல, அதைத்தானே நானும் சொன்னேன் அப்படிங்கிறாங்க வானதி. ஆமாமா அதேதான் அப்படின்னு நொந்து போய் ஒட்டடை அடிச்சிட்டு இருக்காரு சோழன். பாண்டி டிஸ்டம்பரை கலக்கிட்டு இருக்க ஒரு பார்வை பாக்குற வானதி பல்லவன் கிட்ட திரும்பி, அதனடா முகத்துலன்னு கேக்குறாங்க. அவரு கர்ச்சீஃபை கீழே இறக்கி விட்டுட்டு, அது நமக்கு கொஞ்சம் டஸ்ட் அலர்ஜி அதுதான் சொல்லிட்டு மறுபடியும் முகத்துல அந்த துணியை ஏத்திடுறாரு. ஓ சரி பாரு, ஏய் அங்கெல்லாம் குப்பையா இருக்கு நல்லா பாரு அப்படின்னு பயங்கரமா அதிகாரம் பண்ணிட்டு இருக்க. பல்லவன் முறைப்பா நிமிந்து பாக்குறாரு. கண்ணன் ப்ரோவை பார்த்து, ப்ரோ சீக்கிரம் அதெல்லாம் எடுத்து வைங்க ப்ரோ, எவ்வளவு நேரம் அதெல்லாம் கீழே இருக்கிறது, இதையெல்லாம் கிளீன் பண்ணிட்டு வெள்ளை அடிக்க வேணாமா அப்படின்னு வானதி அதிகாரம் பண்ணிட்டு இருக்க. அவரும் ஓகேங்கிறாரு. வானதி பாண்டியோட ஒய்ஃபா வந்தா ஐயனார் குடும்பமே ஐயோ பாவம்னு தான் இருக்கும் போல இருக்கு. லவ்வரா இருக்கப்பயே இந்த போட்டுட்டு இருக்காங்க. இன்னும் கல்யாணம் ஆகி வீட்டுக்குள்ள வந்தா நிலாவையே நிக்க வச்சு வேலை வாங்குவாங்க போல இருக்கு. பாண்டி நீ கொஞ்சம் தள்ளி வச்சு பெயிண்ட கலக்க, இங்க இருக்க மொத்த தூசியும் அதுலதான் விழும், இப்படியே போனா பெயிண்டே கலர் மாறிடும், அவங்க பெருக்கிற லட்சணம் அப்படி இருக்கு அப்படின்னு வானதி சொல்ல. பல்லவன் நிமிந்து பாக்குறாரு. என்ன பார்வை பெருக்கு அப்படின்னு வானதி சொல்ல, ஓவரா பேசிட்டு இருக்காங்களேன்னு பாக்குறாரு பல்லவன். என்ன ஒரு அராஜகம்னு சோழன் பாத்துக்கிட்டு இருக்க. அண்ணே அந்த லேடரை மட்டும் கொஞ்சம் நகத்துனே அங்கேயும் கூட்டிடுறேங்கிறாரு பல்லவன். என்னடா நீ வேற அப்படின்னு சலிச்சுக்கிற சோழன் மேல இருந்து குதிக்கிறாரு. அவரு கொஞ்சம் நகர்த்தி அங்க ஒட்டடை அடிச்சிட்டு இருக்க. அண்ணே இங்க இருந்து நகத்துனே இங்கேயும் தான் கூட்டணுங்கிறாரு பல்லவன். டேய் இருடா பல்லவா, அடிக்கிற இடத்துக்கெல்லாம் வந்துகிட்டே இருக்க அப்படின்னு சோழன் பல்லவனை பார்த்துட்டு ஒட்டடை அடிச்சிட்டு இருக்க. ப்ரோன்னு கத்துறாங்க வானதி. அவரு அப்படின்னு திரும்பி பார்க்க, என் தலையில எல்லாம் தூசி விழுது, பார்த்து அடிக்க மாட்டீங்கன்னு கத்துறாங்க வானதி. டென்ஷன் ஆகுற சோழன், இதோ வரேன் அப்படின்னு அவர் வச்சிருக்க ஏனில இருந்து இறங்குறவரு, நீ என்ன பஸ் பின்னாடி நின்று தள்ளுன்னு சொல்லிட்டு இருக்கவங்க மாதிரியே பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்க, என்ன ப்ரோ நானும் வேலை செஞ்சுட்டு தானே இருக்கேன், சும்மா ஒண்ணு இல்லையேங்கிறாங்க வானதி. என்ன வேலை செய்றியா அப்படின்னு கையில இருக்க சீமார சரக்குன்னு ஒரு சுத்த வானதி பயந்து போய் ஒரு அடி பின்னாடி போயிடுறாங்க. அப்படின்னு அவங்க தகச்சு போய் பார்க்க, அப்படி என்ன வேலை பாக்குற சொல்லுன்னு கேக்குறாரு சோழன். வானதி உடனே அப்படின்னு சமாளிச்சுக்கிட்டு, இந்த ஒட்டடை எல்லாங்கிறாங்க, அந்த ஒட்டடை எல்லாம் நான் அடிச்சுட்டேன் வேறங்கிறாரு சோழன். வேறையா, அந்த மேல இருக்க திங்ஸ் எல்லாங்கிறாங்க வானதி. லாஃப்ட்ல இருந்த பொருள் எல்லாம் நானும் பல்லவனும் சேர்ந்து எடுத்து வச்சிட்டோம் அப்புறம் அப்படின்னு கேட்க, ஓகே என்னமோ பேசிக்கங்க அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டு பெயிண்ட கலக்குறாரு பாண்டி. அந்த தரையில இருக்க குப்பையெல்லாம் வானதி சொல்ல, அதெல்லாம் பல்லவன் கூட்டிட்டான் வேற அப்படின்னு சோழன் கேட்டுட்டு இருக்க. அந்த டூல்ஸ் எல்லாங்கிறாங்க வானதி, அதெல்லாம் கண்ணனை எடுத்து வச்சிட்டு இருக்கான் வேற என்னன்னு சொல்லு அப்படின்னு சோழன் ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாரு.
திரு திருன்னு முழிக்கிற வானதி, இதோ பாண்டி கலக்கிட்டு இருக்க பெயிண்ட் அப்படின்னு சொல்ல, நிறுத்து நிறுத்து, பாண்டி பெயிண்ட கலக்கிட்டு இருக்கிறான். அவனே அதை கொண்டு போய் அடிக்கவும் போறான். நீ என்ன பண்ற சொல்லு, இல்ல என்ன பண்ணுன சொல்லுங்கிறாரு. இந்த வேலையெல்லாம் ஒழுங்கா இருக்கான்னு நான் தானே சூப்பர்வைஸ் பண்றேன் அப்படின்னு வானதி சொல்ல, பாடுறா இந்த அம்மாவோட வேலைய அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க. நான் ஒருத்தி நின்று இப்படி வேலை வாங்கலன்னா நீங்கெல்லாம் ஏமாத்திட மாட்டீங்க, டைமுக்கு கடை ரெடியாக வேணாமா அப்படின்னு வானதி தென்னாவட்டா சொல்ல, நீ அந்த ஆணையெல்லாம் ஒன்றும் புடுங்க வேண்டாம், நீ என்ன பண்ற பல்லவா அதை கூடுறா அப்படின்னு கூப்பிட, பல்லவன் பக்கத்துல வந்து சீமாரை கொடுக்குறாரு. அதை வாங்கி தூக்கி போடுறாரு சோழன். வானதி அதை கேட்ச் பிடிக்க, இந்த தொடப்பத்தை வச்சு கடையை நல்லா அழுத்தி கூட்டுற, அதுக்கப்புறம் நீ மா போடுவியோ இல்ல துணியை வச்சு துடைப்பியோ, பாண்டி மதிய சோத்தை தரையில போட்டு சாப்பிடுற மாதிரி தர பல பல பலன்னு இருக்கணும், புரிஞ்சுதா அப்படிங்கிறாரு சோழன். இந்த தரையவா அப்படின்னு வானதி ரொம்ப தயங்கிக்கிட்டே கேட்க, இந்த தரையா இல்ல சூப்பர் தரையாங்கிறதுலாம் உன் கையில தான் இருக்கு, உன் ஆள் மனசு கோணாம பாத்துக்க அப்படின்னு சோழன் சொல்ல, யாரோ என்னவோ பேசிட்டு இருங்க, என்ன வெட்டி வேலையே பாருங்க, நான் என் வேலையில கவனமா இருக்கேன்னு பாண்டி பாக்க வானதி ரொம்ப தயக்கமும் கோவமா முறைச்சிட்டு நிக்கிறாங்க. டேய் அந்த மாஸ்க குடுறான்னு வானதி கேட்க, ஏன் எதுக்குன்னு கேக்குறாரு பல்லவன். ஏன் முகத்துல தூசி பட்டு கலர் குறையிறதுக்கா அப்படின்னு வானதி சொல்றாங்க. பாருடா அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க, ஏனே முகத்துல டஸ்ட் பட்ட கூட நான் கலர்லாம் போகும் அப்படின்னு பல்லவன் கேட்க, டேய் அவ லூசுடா, அவ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்க, வா நம்ம வேலையை பார்ப்போம் வா வா அப்படின்னு சோழன் சொல்ல, மறுபடியும் மாஸ்கை இழுத்து விட்டுக்கிட்டு பல்லவன் வேலையை பார்க்க போறாரு. வானதி, ஏன் பாண்டி இவங்கெல்லாம் என்னை இந்த வாங்குறாங்களே, இப்படி வச்சு செய்யறாங்களே, நீ ஏன்னு கேட்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி பார்க்க, ஏன் வேலை எனக்கு முக்கியம் ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காரு. வானதி முகத்தை ஒரு இழுப்பு இழுத்துட்டு விளக்குமாரோட அந்த பக்கம் போக, டேய் கண்ணா எடுறா, அவ சொல்றதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கிட்டு அவ சொல்றது அவளே கேட்க மாட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டே திரும்புற சோழன், ஏய் என்ன பண்றேன்னு வானதியை பார்த்து பதறாரு. நீங்க தானே இந்த தரையெல்லாம் கிளீன் பண்ண சொன்னீங்க, இதெல்லாம் எடுத்து வெளியில வச்சாதானே கிளீன் பண்ண முடியும் அப்படின்னு வானதி சொல்ல, எடு அப்படின்னு மெதப்பா பாக்குறாரு சோழன். வானதி வெறுப்பும் சலிப்புமா பார்த்துட்டு அங்க இருக்க பொருளை தூக்க போக, உடனே பாண்டி எழுந்திருக்கிறாரு. வானதி இரு அப்படின்னு அவரு எழுந்து வர, டேய் பாண்டி எங்க வர்ற, இரு அங்கே உட்காரு அப்படின்னு சோழன் சொல்ல, இல்லன்னு அவர் ஏதோ சொல்ல வர்றாரு, முதல்ல நீ உட்காரு அப்படின்னு சோழன் மிரட்ட அமைதியா உட்கார்ந்துக்கிறாரு பாண்டி. ஏண்டா இதெல்லாம் ஒரு வெயிட்டாடா, நீயே சொல்லு இதெல்லாம் ஒரு வெயிட்டாடா அப்படின்னு கேட்டுக்கிட்டே லெஃப்ட் ஹேண்ட்ல அனாவசியமா தூக்குறாரு சோழன். ஒரு விரல்ல தூக்குற மாதிரி இருக்கு, இதெல்லாம் ஒரு வெயிட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டே கீழே வைக்கிறாரு சோழன். டேய் பாண்டி ரொம்ப பண்றடா, நீ இருக்கிற எல்லா வேலையும் விட்டுட்டு உன் கடைக்கு வந்து நாங்க மாங்குன்னு வேலை செஞ்சிட்டு இருக்கிறோம், இதை இங்க இருந்து அங்க தூக்கி கூட வைக்கல, நீ என்னடா அதுக்காக அவளுக்காக கூவுற அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க. பயங்கர கடுப்போட பாத்துட்டு இருக்காங்க வானதி. அண்ணன் ப்ரோ ஜாலியா பாத்துட்டு இருக்காரு. ஏய் நியாயமா பார்த்தா இவ தாண்டா செய்யணும் எல்லா வேலையும் இங்க அப்படின்னு சோழன் சொல்ல, ஏன் நான் ஏன் இதெல்லாம் செய்யணுங்கிறாங்க வானதி வரிஞ்சு கட்டிட்டு வந்து. ஆமா நாளைக்கு கடை நல்லா போனா உங்களுக்கு தானே எல்லா பெனிஃபிட்டும் வந்து சேர போகுது, நீயும் இது வேணும் அது வேணும்னு கேப்ப, அவனும் அப்படியே வாங்கி கொடுத்துக்கிட்டே இருப்பான், எல்லா பலனையும் நீ அனுபவிப்ப, கஷ்டத்தை மட்டும் நாங்க அனுபவிக்கணுமா அப்படிங்கிற சோழன் நாக்கு நீட்டி மடக்கி பிச்சு விடுவேன், பிச்சு போ தூக்கிட்டு போய் வெளியே வைப்போ அப்படின்னு மிரட்ட, வானதி அதை ஏதோ அரட்டன் பாறாங்கல்ல தூக்குற மாதிரி தூக்குறாங்க, அதை அப்படி ஓரமா வச்சிரு வானதி அப்படின்னு மனசு தாங்காம சொல்றாரு பாண்டி. பல்லவன் கழுத்து சொரிஞ்சிட்டு இருக்க, என்னடா அப்படின்னு சோழன் திரும்ப அவரு மாஸ்கை இறக்கி விட்டுட்டு, ஆமா நீ ஏன் இவ்வளோ காண்டா இருக்க வானதி மேலன்னு கேட்குறாரு பல்லவன். அவன் மேல மட்டும் இல்லடா, இதோ இங்க ஒன்னும் தெரியாத மாதிரி 1/4 மணி நேரமா கலரா கலக்கிட்டு இருக்கானே பெயிண்ட், அவன் மேல என் கொலை காண்ட்ல தான் இருக்கேங்கிறாரு சோழன். ஏன்னு பல்லவன் கேட்க, உனக்கு தெரியாதுல்ல, இங்க வா சொல்றேன் அப்படிங்கிற சோழன். நான் வரும்போது இதுங்க ரெண்டும் என்ன பண்ணிட்டு இருந்தது தெரியுமா அப்படின்னு கேட்க, என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு கேக்குறாரு பல்லவன். இதோ இந்த இடத்துல இங்க நின்னுகிட்டு ஓப்பன் ஸ்பேஸ்ல பார்த்து நின்னுகிட்டு 2 பேரும் அப்படியே கட்டி புடிச்சிட்டு நிக்கிறாங்கடா அப்படின்னு சோழன் கையரண்டையும் சேர்த்து சொல்ல, கட்டி பிடிச்சிக்கிட்டா அப்படின்னு அதிர்ச்சியோட கேக்குறாரு பல்லவன். கட்டி பிடிச்சது மட்டும் இல்லடா, அதோ அங்க நிக்குது அந்த வானதி பாண்டி கன்னத்துல அப்படிங்கிற சோழன் அவரோட மொத்த வெறியையும் மொத்தமா மாத்தி பச்சைக்குன்னு பல்லவன் கன்னத்துல ஒண்ணு கொடுக்கறாரு. அண்ணே என்ன பல்லவன் அதிர்ந்து போய் பார்க்க, அவ கொடுத்ததை தாண்டா நான் செஞ்சு காமிச்சேன் அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க. முத்தமா அப்படின்னு இதை பார்த்து அதிர்ந்து போய் கேக்குறாரு கண்ணன் ப்ரோ. என்ன முத்தமா, முத்தம்னு சொல்றேன் முத்தமான்னு கேக்குற அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க. பாண்டி தலை நிமிர முடியாம உட்கார்ந்து இருக்காரு. ச்சே பார்ப்பாட்டா மனத்தை வாங்கிட்டு இருக்கான்னு பாண்டி குனிஞ்சு தலையோட உட்கார்ந்துருக்க.
என்னன்னே சொல்ற முத்தமா அப்படின்னு பல்லவன் அதிர்ச்சியோட கேட்க, ஏண்டா உன்னால நம்ப முடியலல்ல? ஒருவேளை நான் இதை பார்க்காம நீ பார்த்து என்கிட்ட சொல்லி இருந்தாலும் நான் கூட உன்ன மாதிரியே நம்பாம தான்டா கேட்டிருப்பேன். ஆனா நிஜமாவே இதெல்லாம் என் கண்ணு முன்னாடியே நடந்ததுடா, அதுவும் சத்தமா முத்தம் அங்க வரைக்கும் கேட்டது அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க வெளியே அந்த பொருளை வச்சுட்டு வர்ற வானதி, சும்மா அதையே சொல்லிட்டு இருக்காதீங்க, எங்களுக்கு கிடைக்கிற டைமே கொஞ்சம் தான், அந்த கேப்ல நீங்க போய் பார்த்து தொலைச்சிட்டீங்க, நாங்க என்ன உங்களை மாதிரி கல்யாணம் ஆன கப்பலா அப்படின்னு வானதி கேட்க, ஆமா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறது நீ தான் அடிக்கடி ஞாபகப்படுத்தணும், எனக்கே அதெல்லாம் மறந்து போச்சு அப்படின்னு சோழன் முனக. ஏன் உங்களுக்கு நிலாக்காவுக்கும் சண்டையாங்கிறாங்க வானதி. கடைசியில இதுங்க மூணு எந்த வேலையும் செய்ய போறது இல்ல, பாண்டியன் உருப்படியா எந்த வேலையும் செய்ய விட போறதும் இல்ல, கண்ணனையும் கெடுத்து குட்டிச்சவராக்கி அவரு வாய் பார்த்து நின்னுட்டு இருக்காரு. உடனே கதை கேட்க ஜாலியா வந்துடுவியே, நான் சொன்னதை கொண்டு போய் வச்சியா இல்லையான்னு பாயிறாரு சோழன். வச்சாச்சுன்னு சொல்லிக்கிட்டு சீமாரோட பின்பக்கத்தை தட்டிட்டு இருக்காங்க வானதி. வானதி நீயே இதெல்லாம் பண்ற, நீ வச்சுடு அப்படிங்கிறாரு பாண்டி ரொம்ப அக்கறையா. உடனே வானதியும் பட்டுன்னு விளக்குமாற பக்கத்துல வச்சிடுறாங்க. ஐயோ சொல்லிட்டாங்கல்ல ஓனரு, நீ கீழே வச்சிருமா அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்கக்குள்ள வானதி வச்சே முடிச்சிருக்காங்க. நீ பெயிண்ட கலக்குடா, பெயிண்ட கலக்குறேன்னு கலக்குன பெயிண்டையே கலக்கிட்டு இருக்க, கலக்குடா அப்படின்னு சோழன் திரும்ப. அதிர்ச்சியில இருந்து வெளியே வந்த கண்ணன் ப்ரோ, நிஜமாவே பாண்டியன் அப்படி பண்ணிச்சான்னு கேக்குறாரு. ஏய் ஆமாண்டா, உங்க பாண்டி நொன்னந்தான் அவளை கட்டி பிடிச்சி கிஸ் அடிச்சிட்டு இருந்தான், இனிமே அவன் வடை வாங்கிட்டு வா, காஃபி வாங்கிட்டு வா, டீ வாங்கிட்டு வா, ஜூஸ் வாங்கிட்டு வான்னு சொன்னான்னு நீ போன, உன் மேல கூடைய கவுத்து கல்ல தூக்கி வச்சிருவேன், நீ போற அந்த சின்ன கேப்பை யூஸ் பண்ணி தாண்டா இந்த கருமத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சோழன் வெறுப்பா சொல்ல, சரிண்ணே அப்படின்னு அதிர்ச்சியோடவே அப்படியே தலையாட்டி வைக்கிறாரு கண்ணன் ப்ரோ. பாண்டிக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. டேய் சும்மா இருடா, கோச்சிக்க போறா அப்படின்னு மெதுவா சொல்ல. ஐயோ அப்படியே நடிக்காதடா டேய், நீ அவன் மேல காண்ட்ல இருக்கும்போது அவளை என்ன சொல்லிலாம் திட்டுவன்னு அவகிட்ட சொல்லட்டா நானுன்னு கேக்குறாரு. உடனே வானதி அதிர்ச்சியாயி, என்ன பாண்டி என்ன திட்டுவியான்னு கேக்குறாங்க. ஆஹா சேச்சா அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்னு பாண்டி அவசரமா சொல்றாரு. ஒரு முத்தம், ஒரே ஒரு முத்தம் அவரை மொத்தமா மாத்திருச்சு, அவன் நமக்குள்ள சண்டை மூட்டி விட பாக்குறான், நீ நம்பாதங்கிறாரு பாண்டி. வானதி சோழனை முறைக்கு, ஆமாமா நான் மூட்டி விட்டுதான் உங்களுக்குள்ள சண்டை வரப்போகுது பாரு, போடா டேய் போடா அப்படின்னு ஓட்டிட்டு இருக்காரு சோழன். அண்ணே கடைக்கு கம்ப்ளீட் மேக் ஓவர் கொடுக்குறியே, கடைக்கு பேர் என்ன வைக்க போற அப்படின்னு பல்லவன் கேக்குறாரு. ஆமா பாண்டி நானும் கேட்கணும்னு நினைச்சேன், கடைக்கு என்ன பேர் வைக்க போறேன்னு ஆர்வமா கேக்குறாங்க வானதி. அது சர்ப்ரைஸ்ங்கிறாரு அவரு. ஓ அப்ப முன்னாடியே யோசிச்சுட்ட அப்படின்னு பல்லவன் சொல்ல, என்ன பாண்டி கடைக்கு என்னோட பேர் வைக்க போறியா அப்படின்னு ஆசையா கேக்குறாங்க வானதி. வச்சிராதடா, விளங்காது, விளங்காது அப்படின்னு சோழன் சொல்ல பாண்டியும் வானதியும் முறைக்கிறாங்க. உடனே கண்ணா அதெல்லாம் விளங்காத பொருள், குப்பையில போடு, பாத்துக்கிட்டே இருக்க போடுறா குப்பையில அப்படின்னு இன்டைரக்டா சொல்லிட்டு இருக்க வானதி முறைச்சிட்டே இருக்காங்க. ஐயோ முறைக்கிறாளே அப்படின்னு ஒரு பார்வையை திருப்பிக்க வானதி பாண்டியை பார்த்துட்டு, பாண்டி கடைக்கு என் பேர் தானே வைக்க போற அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. அதான் சர்ப்ரைஸ்ன்னு சொல்றேன்ல, கூடிய சீக்கிரம் நீயே பாப்பேங்கிறாரு பாண்டி. பல்லவன் பார்த்துட்டு இருக்க சோழன் சட்டக்காலரை தூக்கி விட்டுட்டு, அநேகமா என் பேரு தான் வைக்க போறேன்னு நினைக்கிறேங்கிறாரு. அண்ணே ரொம்ப தானே ஆசை உனக்கு, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்கிறாரு பல்லவன். வானதி பாண்டியவே பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு தெரியும் பாண்டி, கடைக்கு நீ என் பேரு தான் வைப்ப அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளேயே சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. இவங்கெல்லாம் இப்படியே பேசி கடைக்கு என்ன பேர் வைக்க போறாங்கன்னு நம்மளையும் ப்ரொவோக் பண்ணிட்டு இருக்காங்க. வானதி வேகமா வீட்டுக்குள்ள வந்து எல்லாத்தையும் கழிச்சு போட்டு தேடிட்டு இருக்க. கிச்சன்ல இருக்க அவங்க அம்மா கையை தொடச்சிக்கிட்டு, ஏய் என்னடி என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேக்குறாங்க. பார்த்தா தெரியல, தேடிட்டு இருக்கேங்கிறாங்க வானதி. அது தெரியுது, சுத்தம் பண்ண ஊட்ட இப்படி களைச்சு போட்டுட்டு இருக்கிற, ஏய் இப்ப என்ன நீயா வந்து இதெல்லாம் அடுக்கி வைக்க போற அப்படின்னு அவங்க அம்மா கேட்டுக்கிட்டே இருக்க. வானதி என்னைக்கு அவங்க அம்மாவை மதிச்சிருக்காங்க, அதை துளி கூட சட்டை பண்ணாம மடிச்சிருக்க துணியெல்லாம் தொப்புன்னு தூக்கி வெளியே போடுறாங்க. ஏய் எதுக்கடி இப்படி களைச்சு போட்டுட்டு இருக்கிற அப்படின்னு அவங்க கேட்டுக்கிட்டே இருக்க. வானதி அடுத்ததா பீரோவை திறக்கிறாங்க. ஏண்டி கத்துறது காதுல உழுவுதா இல்லையாடி அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, அவங்கள திரும்பி பார்த்து சலிப்பும் எரிச்சலுமா ஒரு முறைச்சிட்டு மறுபடியும் பீரோவை கலைச்சிட்டு இருக்காங்க வானதி. ஏண்டி இன்னாத்த தாண்டி தேடுற அப்படின்னு அவங்க அம்மா கேட்டுட்டு இருக்க. பீரோல தேடிட்டு அதை மூடிடுறாங்க வானதி. அடுத்ததா வானதி அவங்க ரூம்குள்ள போயிட்டு பெட்டை நகர்த்தி பார்த்து தேடிட்டு இருக்காங்க. இப்ப ரூமுக்குள்ள என்ன தேடுற அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, கட்டல்ல எதையோ தேடிட்டு அடுத்து ஒரு மர அலமாரிய போட்டு துவம்சம் பண்ணிட்டு இருக்காங்க வானதி. ஏய் அப்படி என்னத்தை தாண்டி தேடிக்கிட்டு இருக்கிற, சொல்லி தொலையாண்டின்னு கத்துறாங்க அவங்க அம்மா. அங்கேயும் பார்த்துட்டு வெளியே வர்ற வானதி ரேக் எடுத்து டொப்புன்னு இழுத்துட்டு இருக்க. ஏய் இங்க நான் ஒருத்தி கேட்டுக்கிட்டே இருக்கேன், என்னென்ன பதில் சொல்லேண்டி அப்படின்னு அவங்க அம்மா கத்திக்கிட்டே இருக்க. வானதி கிச்சன் பக்கமா போறாங்க. தடுத்து நிறுத்தி, ஏய் எதுக்காகடி களைச்சு போட்டுட்டு இருக்கன்னு கேட்க. அடுத்ததா ஃப்ரிட்ஜ் மேல வந்து தேடுறாங்க.
அடியே என்னத்தை தாண்டி தேடுற அப்படின்னு அவங்க அம்மா டென்ஷன் ஆகி கத்த வானதி புசு புசுன்னு மூச்சு விட்டுட்டு இடுப்புல கையை வச்சுட்டு யோசிக்கிறாங்க. ஏய் உன்னதானேடி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அவங்க எதிரில் இருக்க ஒரு சின்ன டீப்பாயை பாக்குறாங்க. அதை பார்த்ததும் ஆசையா அங்க ஓட, ஏய் என்னடி பண்ற, ஏய் உன்னதானே கேட்குறேன் அப்படின்னு அவங்க கத்திக்கிட்டு இருக்க அது மேல இருந்த ஒரு மண்ணு உண்டியல் எடுத்து டமால்ல கீழே அடிக்கிறாங்க வானதி. ஐயோ அடி பாவி, இப்ப என்னத்துக்கடி உண்டியல உடைச்சேன்னு அவங்க அம்மா கத்திக்கிட்டே இருக்காங்க. ஒன் வேவாவே போயிட்டு இருக்கு பேச்செல்லாம், தேவை இருக்கு அதான் உடைச்சேன் அப்படிங்கிற வானதி பேக் எடுத்து பணத்தெல்லாம் அள்ளி போட்டுட்டு இருக்க. ஏய் இப்ப எதுக்கடி பணத்தெல்லாம் எடுத்துட்டு இருக்கிற அப்படின்னு அவங்க அம்மா வானதியோட கையை பிடிக்க, அம்மா விடுமா அப்படின்னு உதறி விட்டுட்டு பையில பணத்தை தூக்கி போட்டுட்டு எழுந்திருக்கிறாங்க. உடைச்ச உண்டியல கூட சுத்தம் பண்ணல. ஏய் உண்டியல உடைக்கிற அளவுக்கு அப்படி என்னடி தேவை இருக்கு உனக்கு சொல்லுடி அப்படின்னு வழிய மறிச்சிட்டு அவங்க அம்மா நின்று கேக்குறாங்க. பாண்டி வேலை பார்த்துட்டு இருந்த கடையை இப்ப லீஸுக்கு எடுத்துருச்சு. இப்ப பாண்டி வெறும் மெக்கானிக் கிடையாது, அந்த கடைக்கு பாண்டி தான் ஓனரு அப்படின்னு சந்தோஷமும் பெருமையுமா சொல்ற வானதி. இந்நேரத்துக்கு நீயே எல்லாத்தையும் விசாரிச்சிருப்பியே, அப்புறம் என்ன தெரியாத மாதிரி கேக்குற அப்படின்னு வானதி சொல்ல. ஆமாண்டி, என்னமோ அந்த இடத்தையே அவன் சொந்தமா வாங்கிட்ட மாதிரி பேசிட்டு இருக்கிற. அந்த கடையை அவன் லீஸுக்கு தானே எடுத்திருக்கிறான், அவ்வளவுதானே. அந்த இடம் ஒன்றும் அவன் பேர்ல இல்லையே, அப்புறம் என்னடி ஓனரு அப்படின்னு அவங்க அம்மா கேக்குறாங்க. உனக்கு காண்டு, நீ அப்படிதான் பேசுவ, உன் பேச்ச கேட்கலாம் எனக்கு டைம் இல்ல, நீ போ அப்படின்னு வானதி வெளியே நடக்க. ஏய் 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 எங்கடி போற, எங்க போற சொல்லுடி, எங்க போற, இது என்ன ஊடு நினைச்சியா இல்ல சத்திரம் நினைச்சியா அப்படின்னு கைய பிடிச்சிட்டு உள்ளர இழுக்கிறாங்க அவங்க அம்மா. விடுன்னு சொல்றேன்ல அப்படின்னு வானதி கைய உதறிட்டு இருக்காங்க. உன் இஷ்டத்துக்கு வர, உன் இஷ்டத்துக்கு போற. இந்நேரம் உன் அண்ணன் மட்டும் இருந்திருக்கணும், உன்னை அடிச்சு உள்ள தூக்கி போட்டிருப்பாங்கிறாங்க அவங்க அம்மா கையை இழுத்துக்கிட்டு. ஆமா ஆமா, அது வரைக்கும் என் கையை என்ன பூ பறிச்சுக்கிட்டா இருக்கும், கைய விடுமா அப்படின்னு வானதி உதற. ஐயோ இந்த காட்சியை எத்தனாவது தடவையா தான் நாங்க பாக்குறது, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க மாட்டீங்களா டைரக்டர் சார் அப்படின்னு கேட்குற அளவுக்கு நமக்கு சலிப்பா இருக்குதுங்க. ஏய் இப்ப எங்கடி போற அப்படின்னு அவங்க அம்மா கையையும் பரிசையும் புடிச்சுக்கிட்டு இழுக்க வானதியும் விடுபட போராடிக்கிட்டு பாண்டி கடை திறக்க போறான். அவனை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு நானு, அவனுக்கு நான் ஏதாவது வாங்கி தர வேணாமா, அதான் காசு எடுத்துட்டு போறேன் அப்படின்னு வானதி தில்லா சொல்ல. ஏண்டி நீ அடங்கவே மாட்டியாடி, அவெல்லாம் ஒரு ஆளுன்னு அவன் பின்னாடியே தெரியுற, எவ்வளவு சொன்னாலும் உனக்கெல்லாம் புத்தியே வராதடி அப்படின்னு அவங்க அம்மா கேட்க. நீ எப்படி சொன்னாலும் நான் இப்படிதான் இருப்பேன், கத்தி கத்தி உனக்கு ஏதாவது வரப்போகுது விடு அப்படின்னு உதறி விட்டுட்டு வானதி போய்கிட்டே இருக்காங்க. இப்படி ஒரு பொண்ணு இருந்தா பெத்தவங்களும் குளிர்ந்துடுவாங்க, கட்டினவனும் கரை ஏறிடுவான். அவங்க அம்மா வெறும் செவரை பார்த்து ஏன்னு கத்திட்டே கிடக்குறாங்க. நிலாவும் சோழனும் அப்படியே நைட் வாக் போயிட்டு இருக்காங்க. ஏங்க சொல்லியிருந்தா கார் எடுத்துட்டு வந்திருப்பேன்ல, ஏன் இப்படி நைட் நேரத்துல நடந்துகிட்டு அப்படின்னு சோழன் கேட்க. இப்பெல்லாம் நான் நடக்கிறதே இல்ல, இந்த மாதிரி ஏதாவது சான்ஸ் கிடைச்சாதான் நடக்கவே முடியுது, நடப்போமே என்ன இப்போ பேசிக்கிட்டே நடக்கிறது நல்லா தானே இருக்கு அப்படின்னு நிலா சொல்ல. உடனே அவரு கனவுலகத்துக்கு போயிடுறாரு. ஓஹோ என் கூட பேசிக்கிட்டே இருக்கிறது நல்லா இருக்குன்னு சொல்றாளா, ஓகே ஓகே அப்படின்னு அவரே ஒரு கற்பனையை உருவாக்கிக்கிறாரு. இது கூட தெரியலையடா சோழா உனக்குன்னு பின்மண்டைய செல்லமா தட்டிக்கிறாரு. சோழன் நிலாவை ரசனையோட பாத்துட்டு இருக்க, அவங்க அங்கங்க இருக்க கடையை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. வாழ்க்கை ஒரு மாதிரி செம்மையா இருக்குங்க. போன வருஷம் இந்த நேரம்லாம் நான் எப்படி இருந்தேன் தெரியுமா, சோகமா, கூட யாருமே இல்லாம அப்படியே ஒரு மாதிரி சுத்திட்டு இருப்பேன். அன்னைக்கு இருந்த சோழன் கிட்ட போய் இன்னைக்கு நான் இவ்வளவு சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லி இருந்தா நான் நம்பி இருக்கவே மாட்டேன். என் வாழ்க்கையில நடந்த மாற்றத்தை பத்தி மட்டும் சொல்லலைங்க, இதோ பாண்டி இருக்கான், அவன் கடை ஓனர் ஆயிட்டான், அண்ணன் கல்யாணம் பண்ண போகுது, இப்படி எல்லார் வாழ்க்கையிலயும் நிறைய நல்ல விஷயம் நடந்திருக்குங்க. இது எல்லாமே நீங்க வந்த ராசி தாங்கிறாரு சோழன். அப்படிலாம் இல்லைங்க, பாண்டி கஷ்டப்பட்டு உழைச்சாரு, அதுக்கான பலன் தான் அவருக்கு கிடைச்சிருக்குங்கிறாங்க நிலா. இந்த தன்னடக்கம் தாங்க உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சோழன் சொல்லாட லூசு பையலேங்கிற மாதிரி சிரிச்சிட்டு நடக்கிறாங்க நிலா. ஆமா பாண்டி கடையில இருப்பாரா, நாம பாட்டுக்கு சொல்லாம போறோம்ன்றாங்க நிலா. நாளைக்கு கடை திறப்ப வச்சுட்டு எங்கங்க போக போறான், அவன் ஆள் வானதி எல்லாரும் கடையில தான் இருப்பாங்க அப்படின்னு சோழன் சொல்ல. இந்த நேரத்துல வானதி எப்படிங்க அங்க இருப்பாங்கன்னு நிலா கேக்குறாங்க. ஓ உங்களுக்கு விஷயமே தெரியாதுல்ல, அவ எல்லா நேரமும் அங்கதாங்க இருக்கா, திங்கிறதுக்கு தூங்குறதுக்கு மட்டும்தான் வீட்டுக்கே போறா. இப்படி ஒரு காதலை நீங்க வேற எங்கேயாவது பார்த்திருப்பீங்களான்னு கூட தெரியல. பாண்டி கிட்ட பேசாதன்னு சொல்லி வானதி வீட்டுல அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, அதையெல்லாம் தூசி மாதிரி தட்டி விட்டுட்டு அங்கேயேதான் இருக்கா. அது ஒரு வித்தியாசமான லவ் ஸ்டோரிங்க அப்படின்னு சோழன் சொல்லிட்டு சிரிப்போட நடக்க நிலாவும் சிரிச்சுட்டே நடக்கிறாங்க. பாண்டி முகத்துல மாஸ்க போட்டுக்கிட்டு பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்க வானதி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டே சோழனும் நிலாவும் கடைக்கு வந்துடுறாங்க. வானதி ஒரு பக்கெட்ல வேண்டாத பொருள் எல்லாம் அள்ளி போட்டு வெளியே எடுத்துட்டு வந்துட்டு இருக்க. ஏங்க பாத்தீங்கல்ல, நான் சொன்னேன்ல அவ இங்கதான் இருக்கா பாத்தீங்கல்ல அப்படின்னு சோழன் காமிக்க. வாங்கன்னு கூட்டிட்டு போறாங்க நிலா. சரி வாங்கன்னு சோழனும் நடக்கிறாரு. பாண்டி
அப்படின்னு சோழன் கூப்பிட பெயிண்ட் அடிச்சிட்டு இருந்த பாண்டி திரும்பி பார்த்துட்டு கையில இருக்க பிரஷை வச்சுட்டு வாங்க வாங்க எங்க இந்நேரத்துல வந்திருக்கீங்க அப்படின்னு நிலாவை பார்த்து கேக்குறாரு. நிலா ஹாய் வானதுன்னு சொல்ல அவங்களும் ஹாய்க்காங்கிறாங்க. வாங்க அப்படிங்கிறாரு பாண்டி. நாளைக்கு கடை திறக்க போறீங்கல்ல, அதான் கடை எப்படி இருக்குன்னு பாக்கலான்னு வந்தோங்கிறாங்க நிலா. பாண்டி அப்படின்னு சந்தோஷமா சொல்ல நிலா கடையை பார்க்க வானதிக்கு பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிக்குது. பாருடா அப்படின்னு சோழன் ஆச்சரியப்பட்டு இருக்க. நான் சூஸ் பண்ண கலர்லாம் அடிக்கலையான்னு கேக்குறாங்க நிலா. இது பிரைமருங்க, ஃபர்ஸ்ட் கோட்டிங் தான் அடிப்போம், இது காஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க சொல்ற கலர் அடிப்போம், எல்லா கலரும் வாங்கி வச்சுட்டேன் அப்படின்னு பாண்டி சொல்ல வானதி ரொம்ப அன்னீசியா நின்னுட்டு இருக்காங்க. ஓகே, காலையிலுக்குள்ள வேலையெல்லாம் முடிஞ்சிருமாங்கிறாங்க நிலா. பெயிண்ட் அடிச்சுட்டா முக்காவாசி வேலை முடிஞ்சிரும், அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் உள்ளர எடுத்து அரேஞ்ச் பண்ண வேண்டியதுதான் அப்படின்னு பாண்டி சொல்ல ஓரமா நின்றுட்டு இருக்க வானதியை நிலா பாக்குறாங்க. ஏன் நீங்க 2 பேர் மட்டுமே எல்லா வேலையும் தனியா செஞ்சுட்டு இருக்கீங்க? இவர் வீட்டுல சும்மா தானே இருக்காரு, இவரையும் ஹெல்ப்ப கூப்பிட்டுருக்கலாம்லன்னு சோழனை கோத்து விடுறாங்க நிலா. இவனையா? இவன் வந்தா வாய் ஓயாம பேசிட்டு தான் இருப்பான், இருக்கவங்க பழப்பையும் கெடுப்பான்ற மாதிரி பாண்டி பார்த்துட்டு ஹலோ ஹலோ ஹலோ, நான் இங்க சும்மா இருக்கேன், நான்லாம் பயங்கர பிஸிங்க. சரி, நீங்க ஏதோ கூப்பிட்டீங்களேன்னு வந்தேன் அப்படின்னு சோழன் பிகு பண்ணிட்டு இருக்க. இல்ல, முன்னாடியே வந்து இவனும் பல்லவனும் கடையை ஒட்டடிச்சு கிளீன் பண்ண ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு பாண்டி சொல்ல. ஓ அப்படின்னு நிலா சோழன் பக்கம் திரும்ப. கேட்டீங்க இல்லங்கிறாரு அவரு. பயங்கர பிஸின்னு சொன்னீங்க, அப்புறம் எப்படி இங்க வந்தீங்க அப்படின்னு நிலா கேட்க. அது கேப்ல வந்துட்டேங்க அப்படிங்கிறாரு சோழன். அவர் ஒரு பார்வை பார்த்துட்டு பாக்கெட்லயே பொய் இருக்குல்ல அப்படின்னு நிலா சொல்ல. அவரு பயங்கரமா வழியுது தொடச்சுக்கங்க அப்படின்னு திரும்புறாங்க நிலா. அங்க ஒரு குட்டி பைக் மாடல் இருக்க, அதை பார்த்து ஐ ஓடி போய் கையில எடுத்துட்டு வர்ற நிலா. சூப்பரா இருக்குல்லங்கன்னு கேக்குறாங்க. ஆமாங்க, செம்மையா இருக்கு அப்படிங்கிறாரு பாண்டி. சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு அப்படின்னு நிலா சொல்ல. நீங்க சொன்ன மினியேச்சர்ல வானதி கிட்ட சொல்லிட்டு இருந்த, இத செலக்ட் பண்ணது அவதான் சொல்றாரு பாண்டி. அவளோட செலக்ஷன் தான் இதெல்லாம் அவரு சொல்ல. நிலா வானதியை பார்த்து சூப்பரா இருக்கு வானதிங்கிறாங்க. வானதி சரின்ற மாதிரி லைட்டான சந்தோஷத்தோட சிரிக்க நிலா அதை நீட்ட வாங்கிட்டு போய் வைக்கிறாங்க. நீங்க எங்க நிக்கிறீங்க, உட்காருங்க வாங்கங்கிறாரு பாண்டி. அவரு சேர் எடுத்துக்க போக ஐயோ பாண்டி அதெல்லாம் ஒண்ணு வேணாம் அப்படின்னு நிலா சொல்ல. அட என்னங்க நீங்க, வானதி சேர் எடுத்து போடு அப்படின்னு பாண்டி சொல்ல. என்னது, நான் சேர் எடுத்து போடணுமா அப்படிங்கிற மாதிரி வானதி பார்த்துட்டு இருக்க. அதுக்குள்ள நிலா ஐயோ வானதி அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அப்படிங்கிறாங்க. டேய் விட்றான்னு சோழன் சொல்ல. ஏண்டாங்கிறாரு அவரு. பின்னடா நம்ம கடை தானேடா அப்படின்னு சோழன் சொல்ல. யாரோட கடைக்கு யாரு உரிமை கொண்டாட வந்துட்டீங்கன்ற மாதிரி பாக்குறாங்க வானதி. அது இருக்கட்டும், டீ காஃபியாவது குடிங்க, நான் போய் வாங்கிட்டு வரேங்கிறாரு பாண்டி. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் பாண்டிங்கிறாங்க நிலா. எனக்கு ஒரு சாத்துக்குடி ஜூஸ் அப்படின்னு சோழன் சொல்ல. நிலா பட்டுன்னு திரும்பி முறைக்கிறாங்க. ஏங்க அவன் தானேங்க கேட்டான், என்ன எதுக்குங்க முறைக்கிறீங்க அப்படின்னு சோழன் கேட்க. ஐயே இதுங்க எதுக்கு இங்க வந்ததுங்க, அதுவும் இந்த நேரத்துல அப்படின்னு வானதி எரிச்சலோட பாத்துட்டு இருக்காங்க. நிலா சோழனை மறைச்சிட்டு இருக்க. ஐயோ முறைக்கிறாடா, டாபிக்க மாத்தடா, இல்லைன்னா மூச்சு விடாம திட்டுவா அப்படின்னு மண்டையை சொரியறவரு. அப்புறம் வானதி உன்னை வீட்டுல எல்லாம் தேடலாம் மாட்டாங்களா, 24 மணி நேரமும் இங்கேயே தான் இருக்கேன்னு வானதியை வம்பு கிழக்குறாரு சோழன். ஆமா, நாளைக்கு என் ஆள் கடை திறக்க போறான், நான் இங்க இருந்து வேலையெல்லாம் சரியா நடக்குதா இல்லையான்னு பார்க்க வேணாமா அப்படின்னு வானதி சீர. ஓ அப்படின்னு பாக்குறாரு சோழன். எனக்கு தூங்குறதுக்கு வீட்டுக்கு போகவே கடுப்பா இருக்கு அப்படின்னு வானதி சொல்ல. நிலாவும் சிரிக்கிறாங்க. பாண்டி ஒரு மாதிரி தர்ம சங்கடமா பாத்துட்டு இருக்க. ராத்திரி டைம்ல இங்க வந்து நிக்கிற, உன் வீட்லயும் கண்டுக்க மாட்டாங்க, கண்ணனையும் தொடுத்து விட்டுட்டீங்க, 2 பேரும் சேர்ந்து ஒரே ஜாலிதான் இல்ல அப்படின்னு சோழன் சொல்ல. நிலா பயங்கர கடுப்பாயி ச்சே என்ன பேச்சு இதெல்லாம் அப்படின்னு சத்தம் போடுறாங்க. இல்லங்க சும்மாதான்னு சொல்ல. வாய் வச்சுட்டு சும்மா இருங்கன்னு மிரட்டுறாங்க நிலா. வானதி அங்க சேர் மேல வச்சிருந்த ஒரு கவர் எடுத்துட்டு வந்து ஒரு ஷர்ட் எடுத்து கொடுத்து ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு பாருங்க ப்ரோன்னு நீட்டுறாங்க. நல்லா இருக்கே, எனக்காமான்னு அவரு ரொம்ப ஆர்வமா கேட்க. உங்களுக்கு இல்ல பாண்டிக்கு வாங்கினேங்கிறாங்க வானதி. தானே பார்த்தேன், எனக்காவது வாங்கி தரதாவது அப்படின்னு சொல்லிக்கிட்டே வாங்கி பார்த்துட்டு ஆமா ஏன் திடீர்னு கேக்குறேங்கிறாரு. நாளைக்கு கடை திறப்பு விழாவுக்கு நான் பாண்டிக்கு எடுத்து கொடுத்துருக்கேன், இதுதான் போடணும்னு அப்படின்னு வானதி சொல்லிட்டு இருக்க. சிவனேன்னு நின்னு பாத்துட்டு இருக்காரு பாண்டி. வானதி ஆர்வமா பாத்துட்டு இருக்க. இதெல்லாம் ஒரு சட்டையா அப்படின்னு சோழன் ஆரம்பிக்க. மத்த 3 பேரும் அதிர்ச்சியோட பாக்குறாங்க அவரை. நல்லாவே இல்லையே, இதெல்லாம் ஒரு கலரா, சாயம் போன மாதிரி இருக்கு, எங்க பிளாட்ஃபார்ம்ல வாங்கினியா என்ன அப்படின்னு சோழன் ரொம்ப கேவலமா பேசிட்டே போக வானதியோட முகம் சுண்டி போயிடுது. சே என்ன இவங்கிற மாதிரி நிலாவும் பாண்டியும் பாக்குறாங்க. வானதி கடுப்பாயி முறைக்க ஆரம்பிக்க. என்னங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு நிலா அடிக்குறல்ல கேட்க. சும்மாங்க, நீங்க இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆயிட்டு இருக்காதீங்க, நம்ம வானதி தான், நாங்க இப்படிதான் பேசிட்டு இருப்போம், அதை ஒண்ணு பெருசா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சோழன் சொல்ல. உச்சி கொட்டிட்டு திரும்பிக்கிறாங்க நிலா. வானதி அவ்வளவு நேரம் அமைதியா இருந்ததே பெருசு. 5 கடை ஏறி இறங்கி வாங்கின சட்டை இது அப்படின்னு வானதி சீர. ஏன் அவ்வளவு கம்மி பட்ஜெட்டா அப்படின்னு அறவே காட்ட சோழன் கேட்க. டேய் ஏண்டா, அவளே ஏதோ ஆசையா வாங்கியிருக்கா அப்படின்னு சங்கடமா சொல்றாரு பாண்டி.
சோழன் கையில இருந்து சட்டையை வாங்குற நிலா அதை பார்த்துட்டு, வானதி இது சூப்பரா இருக்கு, இவர் சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க, அவர் அப்படிதாங்கிறாங்க நிலா, கொடுங்க என்ன. நிலா கையில இருந்து சட்டையை புடுங்குறாரு சோழன். ஆமாங்க, சட்டை ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னு சோழன் சொல்ல முறைச்சிட்டே நிக்கிறாங்க நிலா. இன்னொரு பக்கம் வானதி பயங்கரமா முறைச்சிட்டு இருக்க, டேய் பாண்டி நாளைக்கு இதையே போட்டுக்கடா, அப்பதான் செவுத்துல இருக்க அழுக்கு எது இந்த சட்டை எதுன்னு வித்தியாசமே தெரியாது, சூப்பரா இருக்கும் போட்டுக்கோ அப்படின்னு அவர் எரிச்சல கூட்டிக்கிட்டே போக, ஐயோ இவன் வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டானா அப்படின்னு பாண்டி பாக்குறாரு. ஏங்க அப்படின்னு நிலா கூப்பிட்டுட்டு இருக்க, வானதி பாவம் அழாத குறையா நிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு சட்டை, இந்தா வச்சுக்கோ அப்படின்னு வானதி கிட்ட நீட்டு அவங்க பிடிக்க வர வேணும்னே கீழே போட்டுட்டு அப்படின்னு அவரே அதை பிடிச்சிட்டு சும்மா சும்மா அப்படின்னு நீட்ட அவங்க வெடுக்குன்னு பிடுங்கிக்கிறாங்க. அதான் கவர் போட்டிருக்குல்ல, அதுக்கே இப்படி முறைக்கிற அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க, மறுபடியும் கவருக்குள்ள போட்டுட்டு ஒரு முறைக்கிறாங்க வானதி. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க பாவங்கன்றாங்க நிலா. ஏங்க சும்மாங்க, ஜஸ்ட் ஃபார் ஜாலி, நம்ம வானதிங்க தப்பா நினைச்சுக்காது அப்படின்னு சோழன் சமாதானம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துட்டு, ஏங்க பாண்டி கடைக்கு மேல போர்டே வைக்கலையான்னு கேக்குறாங்க நிலா. சொல்லிட்டேங்க, நாளைக்கு காலையில ஓபன் பண்றதுக்குள்ள அதெல்லாம் வச்சிடுவோம் அப்படிங்கிறாரு பாண்டி. ஓ அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்க, கடைக்கு என்ன பேருங்கிறத கொஞ்சம் சர்ப்ரைஸாவே வச்சிட்டு இருக்கிறான், நீங்களே கேளுங்க என்ன பேருங்கிறத சொல்றேன் நான் பார்க்கலாம் அப்படின்னு சோழன் எனக்கு இதுக்கு அக்கறை இல்லைன்ற மாதிரி எங்கேயோ பார்த்துட்டு இருக்காரு. அதான் சர்ப்ரைஸ்ன்னு சொன்னார்ல, அதை நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நிலா சொல்ல, பல்பு வாங்கின சோழன் ஓகே நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு கீழே விழுந்தோம் மீசையில மண்ணு ஓட்டலன்னு சமாளி. ஐயோ ஏண்டா உன் வாயை கொடுத்தே நீ வாங்கி கட்டிக்கிற அப்படிங்கிற மாதிரி பாண்டி பார்த்துட்டு இருக்க, வானதி எப்படி என் பேரு தான் வைக்க போறான்ற ஆசையோட அப்படியே பார்த்துக்கிட்டே நிக்கிறாங்க. அப்படி இவ்வளவு எதிர்பார்ப்புக்கு இடையில சஸ்பென்ஸ் சொல்லி பாண்டி என்ன பேரை வைக்க போறாரு? ஒருவேளை வானதியோட ஒத்த மொத்தம் அந்த போர்டோட பேரை மாத்திடுமோ? நம்மளுக்கு அது என்ன பேருன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா தாங்க இருக்கு. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்த்துடலாங்க. நம்ம உறவுகள் எல்லாருக்குமே இனிய போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.